ஒரு சிவில் கேஸில் ஒரு கோர்ட் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கு அப்படின்னா அதே சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கிரிமினல் கேஸும் நடக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அப்படி ஒன்று நடக்கும்போது அந்த கிரிமினல் கேஸு வந்து இந்த சிவில் கேஸோட தீர்ப்புக்கு கட்டுப்பட்டிருக்கா இல்லையான்றது ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒரு கேஸில் ஒன்று பார்த்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்த ஒரு முக்கியமான கேஸ், அதில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். சிவில் கேஸும் கிரிமினல் கேஸுக்கும் ஒன்று சேர்ந்து நடக்கிறது ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் செக் பவுன்ஸ் கேஸஸ்ன்றதுனால தான் இந்த பர்டிகுலர் கேஸை ஒரு செக் பவுன்ஸ் சம்மந்தப்பட்ட கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் ஏப்ரல் 2, 2024 சமீபத்தில் வந்த ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸில் நடந்த ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப பேசப்பட்ட கேஸு. இது வந்து நிறைய பிரசிடென்ஷியல் வேல்யூ இருக்கிற ஒரு கேஸாக இருக்குது. இதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கேஸோட டைட்டில் வந்து பிரேம்ராஜ் வர்சஸ் பூர்ணமா மேனன் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில். சுப்ரீம் கோர்ட் பெஞ்சால் டிசைட் பண்ணப்பட்டது. ஏப்ரல் 2, 2024 அன்றைக்கி டிசைட் பண்ணப்பட்டது. இதனோட ஃபண்டமெண்டல் கொஸ்டின் என்னென்னா, ஒரு அக்யூஸ்டு அவருக்கு தண்டனை கிடைச்சது கிரிமினல் கோர்ட்டில். ஆனால் அதே சப்ஜெக்ட் மேட்டரில் ஒரு சிவில் கோர்ட் வந்து அவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு அவர் ஃபைல் பண்ணப்பட்ட கேஸில். ஸோ இதில் இந்த 2 தீர்ப்பில் எதை எடுத்துக்கலாம், அதுதான் கொஸ்டின் இதில். இப்போ பார்த்தோன்னா இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிடுறாரு, ஒரு 2 lakhs பாரோ பண்ணிடுறாரு. அந்த 2 lakhsக்கு வந்து ஒரு செக் ஒன்று இஷ்யூ பண்ணுறாரு. செக்கு வந்து கொடுத்த 2 lakhs வந்து கேட்கும்போது செக்கை கொடுத்துட்டாரு. செக்கை போய் அவங்க வந்து டெபாசிட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணுறாங்க. டெபாசிட் பண்ணி கொஞ்ச நாள் ஆறுது. அவர் வந்து 2 lakhs இஷ்யூ பண்ண டேட்டுக்கும் செக்கு மேலே போட்ட டேட்டு 30/6/2002 அன்றைக்கி டேட் போட்டிருக்காங்க. இவங்க வந்து டெபாசிட் பண்ணது 24/9/2002 அன்றைக்கி. இந்த டைம் பீரியட், இன்டர்வீனிங் பீரியடில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டாப் பேமெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காரு. பேங்க்கில் போய் ஸ்டாப் பேமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. பேங்க்கில் வந்து ஸ்டாப் பேமெண்ட் வாங்கினோடனே 24ஆம் தேதி இவங்க செக்கை டெபாசிட் பண்ணி அந்த செக்கு வந்து அவங்க பேங்க்குக்கு ப்ரெசென்ட் ஆகிறதுக்குள்ளே அவங்க அந்த ஸ்டாப் பேமெண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த செக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் ஸ்டாப்டு அப்படின்ற ஒரு என்டோஸ்மெண்ட்டோட அந்த செக்கை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்கு ரிட்டர்ன் ஆகப்பட்டதுன்றதோடனே இவங்க வந்து டிமாண்ட் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது நோட்டீஸ்க்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணாரு, நேராக சிவில் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு. சிவில் கோர்ட்டில் என்னென்ன கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி செக்கை வந்து நான் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு தான் இஷ்யூ பண்ணேன்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் ஒன்று கொடுங்க. இந்த செக்கு வந்து நான் வந்து கொடுக்க வேண்டிய பணத்துக்காக கொடுக்க வேண்டிய பணம் வந்து ஒரு பக்கம், அந்த பணம் கொடுக்கணுன்றதுக்கான செக்யூரிட்டியாக தான் இந்த செக்கை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த செக்கை அடிப்படையாக வச்சு என் மேலே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்க போகிறாங்கன்றது எனக்கு ஒரு அச்சமாக இருக்குது. ஒரு செக்யூரிட்டியாக தான் இந்த செக்கை கொடுத்துருக்கேன். அதனால் இந்த செக்கை அவங்க டெபாசிட் பண்ணக்கூடாது, இந்த செக்கை திரும்பி எங்கிட்ட கொடுத்துடணும், இதை ஒரு செக்யூரிட்டியாக தான் கொடுத்துருக்கேன்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவில் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. ஒரு டிக்ளரேஷன் சூட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. இவங்களுக்கு வந்து இந்த செக் பவுன்ஸுக்கான நோட்டீஸ் வந்தது 22/12/2002 அன்றைக்கி. ஆனால் இந்த சிவில் கேஸுக்கான தீர்ப்பு வந்துருச்சு ஏப்ரல் 11, 2003 அன்றைக்கே சிவில் கேஸுக்கான தீர்ப்பு வந்து இவருக்கு சாதகமாக வந்துருச்சு. அதாவது அக்யூஸ்டுக்கு சாதகமாக இந்த செக் வந்து ஒரு செக்யூரிட்டி செக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் இதை வந்து திரும்பி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தீர்ப்பு மேலே அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறவர், அதாவது செக்கு வாங்கினவர், அவர் வந்து இந்த தீர்ப்பு மேலே அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க. அதை அப்பீல் ஃபைல் பண்ணி அந்த அப்பீலும் டிஸ்மிஸ் ஆகுது. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குச்சு. இந்த பக்கம் கிரிமினல் கேஸ் அவங்க நடத்துகிறாங்க கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுற கிரிமினல் கேஸ் வந்து அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகிடுறது. அப்போ அக்யூஸ்ட் என்ன சொல்கிறாரு, எனக்கு சாதகமாக ஏற்கனவே சிவில் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு, 2003 ஏப்ரல் 11ஆம் தேதி எனக்கு சாதகமாக இங்கே சிவில் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையாக வச்சு இந்த தீர்ப்பை வந்து நீங்கள் ரத்து பண்ணணும்னு சொல்லி செஷன்ஸ் கோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு. அப்பீல் டிஸ்மிஸ் ஆகிடுறது. செஷன்ஸ் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு ரிவிஷன் கேஸ் எடுத்துகிட்டு போகிறாரு, அங்கேயும் டிஸ்மிஸ் ஆகிடுறது. ஸோ இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. ஹைகோர்ட்டுக்கு எடுத்துன்னு போகிறது வந்து ஒரு கிரிமினல் அப்பீல், கிரிமினல் ரிவிஷன் கேஸு. செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அப்பீல். அது எதுவுமே இவருக்கு அகெயின்ஸ்டாக டிஸ்மிஸ் ஆகுதுன்றதுனால சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைனலாக அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன வருதுன்னா, இந்த பக்கம் ஒரு சிவில் கோர்ட்டோட தீர்ப்பு, அவர் முன்சீஃபோட தீர்ப்பு, அது சப்கோர்ட் வந்து அந்த தீர்ப்பு சரின்னு சொல்லியிருக்காங்க. அது மேற்கொண்டு இவங்க அப்பீல் பண்ணல. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட தீர்ப்பு, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மேலே செஷன்ஸ் கோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் கன்ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் அப்பீல் ரிவிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் வந்து கன்ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்திருக்காங்க. ஸோ இப்போ மேஜிஸ்ட்ரேட்டோட தீர்ப்பு இந்த பக்கம் இருக்குது. ஆனால் அந்த மேஜிஸ்ட்ரேட் தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியே சிவில் கோர்ட்டு முன்சீஃபோட தீர்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 தீர்ப்பில் எது வேலிட்,
எதை பேஸ் பண்ணி இவருக்கு ரிலீஃப் கொடுக்கறது, பரிகாரம் கொடுக்கறதுன்றதா சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்த கொஸ்டினாக இருக்குது. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஒரு அருமையான ஒரு தீர்ப்புக்கு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் வந்து சிவில் கேசஸ்க்கு வேறு, கிரிமினல் கேசஸ்க்கு வேறு. இது நமக்கு எல்லாருக்கும் முன்னாடியே நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப்னா பியாண்ட் ரீசனபிள் டவுட், அதாவது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அவர் குற்றம் பண்ணியிருக்காருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சிவில் கேஸுக்கு ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ், அதாவது அவர் இதை செஞ்சிருக்காருன்றதுக்கு, அவர் பணம் கொடுக்கணுன்றதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் வந்து பணம் கொடுக்க வேணான்றதுக்கான சாத்தியக்கூறுகளை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவர் பணம் கொடுக்கணும்னு தீர்ப்பு வரும். அதாவது ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் இங்கே வந்து சிவில் கோர்ட்டில் தீர்ப்பு நடக்கும். அதே கிரிமினல் கேஸில் அதே விஷயத்தை கிரிமினல் கோர்ட்டில் கேஸ் எடுத்துன்னு போனோம்னா அங்கே வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட்டுன்னு அதை பேஸ் பண்ணி தீர்ப்பு நடக்கணும். ஸோ இப்போ சிவில் கோர்ட்டு கொடுக்கக்கூடியது டேமேஜஸும் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கணும். இதை மெயினாக இந்த கேஸில் பார்த்தோன்னா டேமேஜஸ் தான் சிவில் கோர்ட் கொடுக்கக்கூடிய தீர்ப்பில் இருக்குது. அதாவது காம்பன்சேஷன், இவ்வளோ தொகை கொடுக்கணும் இவர் அப்படின்றத சிவில் கோர்ட்டில் தீர்ப்பாக்கும். கிரிமினல் கேஸில் தீர்ப்பாக்கக்கூடியது சென்டென்ஸ் அப்படின்னு பேர். இத்தனை நாள் இவர் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்றத சென்டென்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும், அதாவது சிவில் கோர்ட் கொடுக்கக்கூடிய டேமேஜஸையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும், எடுத்துடணும் அந்த கேஸ்லேருந்து, ஜட்ஜ் தீர்ப்புலேருந்து. கிரிமினல் கோர்ட் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸையும் எடுத்துடணும். அப்படி எடுத்து ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா இந்த சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில்ன்றத ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இங்கே பியாண்ட் ரீசனபிள் டவுட்டுன்றத ஒரு பக்கத்தில் இருந்தாலும் சரி, சந்தேகத்துக்கு இடம் இல்லாமன்றத ஒரு பக்கத்தில் இருந்தால் ரெண்டும் ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகும். ஏன்னா சிவில் கோர்ட்டில் தீர்ப்புன்றதை நீங்கள் ரெண்டு இடத்துலையும் மறந்துட்டீங்கன்னா இங்கே சிவில் கேஸில் கொடுக்கக்கூடிய டேமேஜஸை மறந்துடுறீங்க. அதே மாதிரி கிரிமினல் கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸை எடுத்துடுறீங்க, ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஸோ இங்கே ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்க்கும் இது வந்து ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி சாத்தியக்கூறுகள் வந்து இவர் பக்கம், இவருக்கு சாதகம், அக்யூஸ்டுக்கு சாதகமாக இருந்ததுன்னா கிரிமினல் கேஸில் வந்து இந்த பியாண்ட் ரீசனபிள் டவுட்டுன்றதை அடிப்பட்டு போயிடும். அதே மாதிரி கிரிமினல் கேஸில் பியாண்ட் ரீசனபிள் டவுட்டுன்றது வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு சாதகமாக இருந்ததுன்னா சிவில் கேஸில் வந்து சாத்தியக்கூறுகள்ன்ற அடிப்படையில் வந்து அக்யூஸ்டுக்கு சாதகமாக வரவே வராது. ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் அக்யூஸ்டுன்னு நம்ம பார்க்குறது வந்து இந்த கிரிமினல் கேஸாக இருக்குன்றதுனால. ஆனால் இப்படி இருக்கும்போது இந்த மெயினான இந்த ஆஸ்பெக்ட், இந்த சென்டென்ஸ் ப்ளஸ் டேமேஜஸ், இது ரெண்டு தீர்ப்புலையும் கடைசி ஆப்ரேட்டிவ் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோன்னா இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா எது வந்து சூப்பர் இம்போஸ் ஆகுன்றது தெரியும். அப்படி பார்க்கும்போது, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தோன்னா இவங்க செக்கு டிக்ரீடு, அதாவது சிவில் கோர்ட் கொடுக்கக்கூடிய கொடுத்த தீர்ப்பு வந்து இந்த செக்கு ஒரு செக்யூரிட்டிக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இருக்குன்னுச்சே அங்கே கிரிமினல் கேஸ் வந்து விழுந்துப்படுறது. அதாவது லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட்டை வந்து இது கிடையாது. ஏன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுத்த செக்கை பேஸ் பண்ணி 138 கேஸ் போட முடியாது. ஸோ இந்த சாத்தியக்கூறுகள்ன்ற அடிப்படையில் பேஸ் பண்ணி பார்த்து இந்த கிரிமினல் கேஸ் வந்து விழுந்துருச்சுன்றதுனால சிவில் கோர்ட்டோட தீர்ப்பு தான் மேலோங்கி நிற்கிறது இந்த பர்டிகுலர் கேஸில் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கேஸில். ஸோ இந்த சென்டென்ஸ் டேமேஜஸ் இது ரெண்டு ஆஸ்பெக்டையும் ஒதுக்கிட்டு அந்த ரெண்டு தீர்ப்பையும் ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா எந்த தீர்ப்புக்கு வந்து ப்ரிடாமினன்ஸ் ஜாஸ்தின்றதை பார்க்க முடியுது. நம்ம தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இப்போ இந்த செக்கோட அமௌண்ட் வந்து 2 lakhs. இதை விட்டுருங்க, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக் ஒருத்தர் இஷ்யூ பண்ணுறாரு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக சிவில் கோர்ட்டில் நடக்கும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ரேங்க்கில் கேஸ் நடக்கும். ஆனால் அதே செக்கோட செக் பவுன்ஸ் கேஸ் பார்த்தோன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்டே நடக்கும். மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு ரேங்க் கீழே, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஈக்குவலான ரேங்க்கில் இருக்காங்க, மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு ரேங்க் கீழே. அப்படி அந்த கம்பேரிசன் படி பார்த்தோன்னா சிவில் கேஸுக்கு வந்து இங்கே ப்ரிடாமினன்ஸ் ஜாஸ்தின்னு கூட சொல்ல முடியும். ஆனால் ஜூரிஸ்ப்ருடென்ஷியலாக பார்த்தோன்னா, அந்த தியரி பேஸ்டாக பார்த்தோன்னா, அந்த தீர்ப்போட ஃபைனல் பகுதியை எடுத்துகிட்டு எதுக்கு வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தின்னு பார்த்தோன்னா எப்போவுமே சிவில் கேஸுக்கு தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்குன்றதுனால சிவில் கோர்ட் கொடுக்க தீர்ப்பை அடிப்படையாக வச்சு தான் நம்ம கொடுக்க முடியும். ரெண்டுத்துக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்ததுன்னா சிவில் கோர்ட் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுன்றதை பேஸ் பண்ணி இந்த அக்யூஸ்டுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது சுப்ரீம் கோர்ட்டை ரொம்ப அழகாக பிரித்து கொடுத்த ஒரு தீர்ப்பு.